வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். அத்தியாயம் 4. வலது கரத்தில் தன் கண்ணம் தாங்கி கதை கேட்கும் பாவனையில், அன்னைக்கு உண்மையிலேயே என்ன நடந்துச்சு? நான் கடைசியா நீங்க என் பைக்கை தள்ளிவிட்டு தான் பார்த்தேன் என்று கேட்டான் காவலன். இல்ல, நாங்க தள்ளி விடல, அதுவா விழுந்துருச்சு என்று உதட்டை பிதுக்கினாள் காருண்யா. திலீப் பொன் சிரிப்புடன், நான் நல்லா தானே நிறுத்திட்டு போனேன், அப்புறம் எப்படி அதுவா விழுந்திருக்கோம் என்று பேப்பர் வெயிட்டை உருட்டியபடி உரக்க சிந்தித்தான். அது, நான் உங்க பைக்ல என் பையன் மாட்டினா கிளம்பும் பொழுது எடுக்க பார்த்தா வரவே இல்ல. ஓஹோ, அப்புறம் அம்மாவும் ட்ரை பண்ணாங்க, ஒரு வழியா பை வந்துடுச்சு. ஆனா அதோட உங்க பைக்கும் சாய ஆரம்பிச்சிடுச்சு. அது ரொம்ப வெயிட்டா இருந்ததால அம்மாவால தூக்கி நிறுத்த முடியலையா, அதான் கீழே போட்டுட்டாங்க என்றாள் விளக்கமாக. சரி, இதுல உங்க தப்ப எதுவும் இல்லையே, அப்படியே நான் கூப்பிட நிக்காம கிளம்பி போனீங்க? அவன் கேள்வியில் அவள் திரும்பி கையிலை பார்க்க, நான் பேசலாமா என பவ்யமாக கேட்டாள் பெண். புதட்டோரம் கேலி சிரிப்பு விரிய, அதிசயம்தான், சொல்லுங்க என்றான் திலீப் அடக்கப்பட்ட புன்னகையுடன். காக்கி உடையில் அவனை முதல் முறை விரைப்பாக பார்த்து தான் பதறி போனதற்கு துளியும் சம்பந்தமில்லாது சிறிது நேரமாக புன்னகை முகமாக தெரிபவனை அவள் அதிசயமாக பார்த்து வைத்தாள். ஹலோ டீச்சர், என்ன என்று அவள் முன் சுடக்கிட்டான். இல்ல, நீங்க நிஜமாவே டிஎஸ்பி தானா? இவ்ளோ கூலா இருக்கீங்க. அதுக்குன்னு குழந்தை முன்னால கூட கடுகடுன்னு இருக்கணுமா? எங்களால முடிஞ்ச அளவு இந்த மாதிரி நேரத்துல மனச ரிலாக்ஸா வச்சுக்குவோம். இந்த உத்தியோகத்தோட மன அழுத்தத்துல இருந்து தப்பிச்சுப்போம். அவன் பதிலில் முகம் சுளித்தவள், என்ன அப்போ எங்களை வச்சு டைம் பாஸ் பண்றீங்களா நீங்க என்றாள் சிறு கோபத்துடன். அப்பா, ரொம்ப கஷ்டம் என தலையசைத்துக் கொண்டவன், வீட்டுல எப்படா பாப்பு சமாளிக்கிற என்ற சிறுமியிடம் கேட்டு அவள் அம்மாவின் சீற்றத்தை மேலும் சீண்டி விட்டான் காவலன். பிள்ளையின் முகத்திலும் குறும்பு கூத்தாட, நானும் அவங்கள மாதிரியே சண்டை போட்டு அவங்கள சமாளிச்சிடுவேன் என்றாள் பெருமையாக. சூப்பர் போங்க என்று அவள் தோளை தட்டி பாராட்டியவன் கையலிடம் திரும்பி, குழந்தைக்கு எதையும் துணிச்சலா ஃபேஸ் பண்ண கத்து கொடுங்க. ஒரு தப்பு செஞ்சுட்டா மறைச்சிட்டு தப்பிச்சு ஓட சொல்லி தராதீங்க என்றான் அழுத்தமாக. இல்ல, ஆக்சுவலி பகல் நேரத்துல அது நடந்திருந்தா நிச்சயமா நான் வெயிட் பண்ணி சாரி சொல்லிட்டே கிளம்பிருப்பேன். இருட்டின நேரம் அதான் என்றவள் தயங்க. இதென்ன டீச்சர், இதுவரை நான் கேள்விப்படாத கதையா சொல்றீங்க? ஒருத்தருடைய குணத்துக்கும் நாளும் பொழுதுக்கும் என்ன சம்பந்தம் என்றான் திலீப் நம்ப முடியாதவனாக. அது அப்படி இல்ல, பாப்பாவும் நானும் மட்டும் தனியா இருக்கிறதுனால பாதுகாப்பு விஷயத்துல ரொம்ப கெடுபடியா இருப்பேன். வார நாட்கள்ல அத்தியாவசிய தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்துக்கும் வெளியில போக மாட்டோம். ஷாப்பிங் எல்லாம் பெரும்பாலும் மக்கள் கூட்டம் அதிகமா இருக்க சண்டேல தான் பிளான் பண்ணுவேன். அதே மாதிரி முடிஞ்ச வரை 8-9 மணிக்குள்ளாலாம் வீட்டுக்கு வந்துடுற மாதிரி பிளான் பண்ணிக்குவேன். அன்டைம்ல வெளியே இல்லாம நேரமாவே போயிடுவோம். அன்னைக்கு காரு தான் டின்னர் வெளியவே சாப்பிடணும்னு சொன்னா, ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. இதுல பைக்கும் விழுந்து சைட் மிரர் வேற உடஞ்சிட்டு போனோன்னே பதட்டத்துல எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. நான் சொல்ல வரத புரிஞ்சுக்காம சண்டை போட்டு எதுவும் பிரச்சனை ஆகிட்டா அந்த ராத்திரி நேரத்துல என்ன செய்யறது? அதான் நீங்க கூப்பிட்ட நிக்காம நான் கிளம்பிட்டேன் என்றாள் கையில் தயக்கமாக. அவளுடைய வார்த்தைகளை ஆச்சரியமாக கேட்டுக்கொண்டிருந்தவன் அடுத்து அவளது பேச்சில் செம காண்டாகி போனான். நீங்க இவ்ளோ நல்லவர்னு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அங்கேயே நின்னு உங்க கண்ணாடி உடைஞ்சதுக்கு பணமும் கொடுத்துட்டு போயிருப்பேன். இப்ப கூட எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு உடனே அமௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணிடுவேன் என வேகமாக கைபேசியை எடுத்தாள் கயல்விழி. ஹலோ, போனை முதல்ல உள்ள வைங்க. உங்கள்ட்ட யாரும் இங்க பணம் கேட்கல. சரி, சாரி சொல்லிட்டீங்கல்ல, கிளம்புங்க 2 பேரும் என பட்டென்று பேச்சை கத்தரித்து அவர்களை வெளியேற சொன்னான் திலீப். அவ்வளவு நேரமாக இலகுவாக பேசிக் கொண்டிருந்தவன் சட்டென்று ஒதுக்கவும் பெரியவளும் சின்னவளும் ஒன்றும் புரியாமல் அவனை பார்த்து பரிதாபமாக விழித்துவிட்டு வெளியேற அவனுக்கே ஒரு மாதிரி ஆகி போனது. கயல்வழி பணத்தை பற்றி பேசவும் அதை தவிர்க்க சடுதியில் வார்த்தைகளை பிரசவித்து விட்டான். பின் யோசனையாக, ஒரு நிமிஷம் என்று அவர்களை தடுத்தான். இருவரும் திரும்பி பார்க்கவும் வேகமாக எழுந்து அவர்களின் அருகில் வந்தவன் தன்னுடைய கார்டு ஒன்றை அவளிடம் கொடுத்தான். புருவம் சுருக்கியவள் அதை கையில் வாங்காமல் அவனை கேள்வியாக பார்த்தாள். மெலிதாக தொண்டையை செருவிக் கொண்டவன்,
ஆக்சுவலி நீங்க தனியா இருக்கிறதுனால உங்களோட பாதுகாப்பை பத்தி கொஞ்சம் கவலைப்பட்டதா சொன்னீங்களே. ஏதாவது தொந்தரவோ இல்ல பிரச்சனையோ ஏற்பட்டா என்ன இந்த நம்பர்ல காண்டாக்ட் பண்ணுங்க என்றான். விழிகளில் நிம்மதியும் நன்றியும் தோன்றும் நேரம் அவன் திடீரென்று ஒதுங்கிக் கொண்டது அவளுக்குள் கசப்பை தர வேம்பாக அவன் உதவியை ஏற்க மறுத்தாள் அவள். பரவாயில்ல சார், எப்ப போலவே எப்பவுமே சுதாரிப்பா இருந்துக்கிறேன். எங்களுக்கு உதவ முன் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வாடா போலாம் என்று மகளின் கையை பிடித்துக்கொண்டு விரைந்து வெளியேறினாள் கயல்விழி. அவள் ரோஷம் கண்டு தனக்குள் தலையசைத்து சிரித்துக் கொண்டவன் தன் வேலையை தொடர் சென்றான். 2 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு 10 நிமிஷமா என்னடி பண்ண? தன் அருகே வந்து நின்றவளை வியப்புடன் கேட்டாள் வித்யா. கயல் பதில் கூறுவதற்குள், வித்யா, இப்ப இந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியமா? கை குழந்தைய என் வயசான அம்மாட்ட விட்டுட்டு இப்படி பொறுப்பு இல்லாதவங்களுக்காக நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கே நீ என்று மனைவியிடம் சிடுசிடுத்தான் ராகுல். இதோ கிளம்பலாம். சரி, நீ வீட்டுக்கு போயிட்டு எனக்கு போன் பண்ணு. பைடா குட்டி என்ற தோழியிடம் கட்டளையிட்டு சின்னவளின் தோளை தட்டி விட்டு கிளம்பினாள் வித்யா. தன் வருத்தத்தை விழுங்கி லேசாக புருவம் சுளித்து முகத்தை அலட்சியமாக வைத்துக் கொண்டவள் மகளிடம் கண்ணசைத்து தனது இருசக்கர வாகனத்திடம் சென்றாள். அன்று காலையிலிருந்து தொடரும் நிகழ்வுகளால் உள்ளம் சோர்ந்து போனவளுக்கு உடலும் அயர்வாக இருப்பது போல் தோன்றியது. பாப்பா, டிஃபன் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவோமாடா, அம்மாவுக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. சரிம்மா. உண்மையில் காருண்யா தனக்கு கிடைத்தது பெரும் வரம் என்றே பலமுறை அவளை நினைக்கச் செய்வாள் பிள்ளை. தனியாக இருப்பதாலோ என்னவோ அவளின் மனநிலைக்கு ஏற்ப மிகவும் பொறுப்பாகவும் ஆறுதலாகவும் நடந்து கொள்வாள் சிறுமி. மகளின் விருப்ப உணவை கேட்டு வாங்கிக் கொண்டு வீடு வந்து சேர்ந்தனர் இருவரும். அடுத்தடுத்து குளித்து இரவு உடை மாற்றி வந்தவர்கள் உணவோடு அமர்ந்து விட்டார்கள். அம்மோ, அத்தைக்கு போன் பண்ணலையா? மெசேஜ் போட்டு வேண்டா. கைக்கும் வாய்க்கும் வேலை கொடுத்து கொண்டிருந்தாலும் அம்மாவின் சோர்ந்த முகத்தை அவ்வப்பொழுது பார்வையிட்டுக் கொண்டே உணவு அருந்தினாள் காருண்யா. ஸ்கூல் பேக் எடுத்துட்டு வா, ஹோம்ஒர்க் செய்வியா? அமைதியாக தாய் சொல்படி நடந்தவள் கடகடவென்று எழுதி முடித்துவிட்டு அடுத்து கயல் எதையும் கோரும் முன்னே, காலையில படிச்சுக்கிறேனே என்றாள் வேகமாக. எனக்கு தூக்கம் வருதுமா. திரும்பி நேரம் பார்த்தவள் அதை இரவு 8 மணியை காண்பிக்கவும், சரிவா என்று லைட்டை அணைத்துவிட்டு படுக்கை அறைக்கு நடந்தாள். கயல் குளியலறை செல்ல சிறுமி அவசரமாக அவள் மனநிலைக்கு ஏற்றவாறு படுக்கையை தயார் செய்தாள். வெளியே வந்தவள் மெத்தையில் இருந்த படத்தை பார்த்து கண் கலங்கவும் காருண்யா அவசரமாக இறங்கி வந்து அவள் கைப்பிடித்து அழைத்துச் சென்று அமர வைத்தாள். உதடுகள் துடித்து நாசி விரிய உணர்வுகளின் கொந்தளிப்பில் சிக்கொண்ட தவிப்பளை தாயாய் தன் மடியில் தாங்கிக் கொண்டாள் மகள். அந்த சின்னஞ்சிறு மடியில் தலை சாய்த்து கரகரவென்று கண்ணீர் வழிய தந்தையின் புகைப்படத்தை எடுத்து நெஞ்சோடு அணைத்துக் கொண்டு 1,100வது முறையாக, ஏன் பையனை இப்படி தனியா விட்டுட்டு போனீங்க என்று மௌனமாக கதறி அழ ஆரம்பித்தாள் கயல்விழி. அம்மா மனதளவில் சோர்வடையும் பொழுது தன் தாத்தாவின் துணையை எப்பொழுதுமே நாடுவாள் என்பது நன்றாக தெரிந்திருந்ததால் அவள் உளைச்சல் தீர்வதற்கு வழி செய்துவிட்டு மெல்லமாக தலையை கோதி கொடுத்த வண்ணம் அமைதியாக அமர்ந்திருந்தாள் சிறுமி. சற்று நேரத்தில் தன்னை சமாளித்துக் கொண்டு எழுந்து அமர்ந்தவள் மகளை அள்ளி தன் மடியில் அமர்த்தி இறுக கட்டிக்கொண்டு, ஐ லவ் யூ பேபி என்று ஆசையாய் முனகினாள். அவள் தோளில் இருந்து தலையை உயர்த்தி, ஃபீலிங் பெட்டர்மா என்றாள் பெண் கவலையோடு. மகளின் முகம் தாங்கி, ரொம்பட தங்கம் என விழி நீரோடு புன்னகைத்தவள் அவள் முகமைக்கு முத்தமழை பொழிந்தாள். அன்னை வழியில் திரும்பி தானும் பதில் தந்து கட்டிக்கொண்டவள், அம்மோ, சேட் மோட்ல இருந்து என்ஜாய் மோடுக்கு போலாமா? ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டீங்கல்ல என்றாள் காரு சோகமாக. கண்டிப்பாட செல்லும். லாஸ்ட் டைம் பாப்பா சொல்லி கொடுத்த ஸ்டெப் எனக்கு வரவே இல்லைல்ல. இன்னைக்கு தூங்க போறவர அந்த பாட்டையே திரும்ப திரும்ப அலற விட்டு ஆடி அதகல பண்ணலாம் வா என உற்சாகமாக அவளை கைகளில் அள்ளிக்கொண்டு வரவேற்பறை சென்றாள் கயல்விழி. அதில் தானும் குதூகலமான சின்னவள் தாயின் கையிலிருந்து குதித்து இறங்கி துள்ளல் இசையை இசைக்க விட்டு ரப்பராக உடலை வைத்து நெளித்து ஆட ஆரம்பித்தாள். காருண்யாவிற்கு நடனத்தின் மீது கொள்ளை ஆர்வம் இருப்பதால் அவளை தொடர்ந்து நடன வகுப்பிற்கு அனுப்பி கொண்டிருக்கிறாள் கயல். அம்மாவும் பெண்ணுமாக இருவர் மட்டுமே வாழும் உலகில் அவர்களுடைய உற்சாகத்தை அவர்களேதான் தேடி எடுத்து அன்றளர்ந்த மலர்களாக மகிழ்ச்சியுடன் உலா வருவர். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.